राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। எல்லாருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர் மாம் அமிர்தம் கமய. முக்கியமா இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழிச்சுட்டு போ. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போனாலே அசத்திலிருந்து சத்துக்கு போயிடுவோம். பிறப்பிறப்பிலிருந்து பிறவாமை அப்படின்ற அந்த ஸ்திதிக்கு அழிச்சுட்டு போகிறது. கடித்து அவனை கண்ட திருமங்கை ஆழ்வாருடைய திரு அவதார தினம் இன்னைக்கு. ரொம்ப விசேஷம். மார்கழி மாச சுக்லபக்ஷ திரையோதசி. நமக்கு இப்ப கார்த்திகை தான். கர்நாடகாலெல்லாம் இப்ப சாந்திர மாச கணக்குப்படி மார்கழி சுக்லபக்ஷ திரையோதசி. ஒரு விதத்துல கர்நாடகால இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி. நம்மள எப்படி மார்கழி மூலம் சொல்றோமோ, அப்புறமா வடக்கு பக்கத்தெல்லாம் சித்ரா பௌர்ணமி ஆஞ்சநேய ஜெயந்தின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி கர்நாடகால இன்னைக்கு மார்கசீர்ஷ வளர்பிறை 13ஆம் நாள் ஹனுமத் ஜெயந்தி. ஒரு இடத்துல ஹம்பிலாம் தான் ஹனுமாருடைய அவதார ஸ்தலம். அதனால அவ சொல்றது ரைட், அவ்வளவுதான். ஒவ்வொன்றும் ஒரு அழகு. அப்படிப்பட்ட அழகான ஒரு நாள். அது இல்லாம நாராயணிய தினம் இன்று. நம்ம கேரளால இன்னைக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். நாராயணியத்தை அவர் சமர்ப்பணம் பண்ண நாள். நம்ம நாராயண பட்டத்து மலையாள மாசம் விருச்சிக மாசம் 28ஆம் நாள் அவளுக்கு. விருச்சிக மாசம் நாள். இதுலதான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்தை பூர்த்தி பண்ண அவருடைய வாத நோயை சரி பண்ணிட்டு குருவாயூரப்பன் காட்சி கொடுத்த நாள் இன்று. இவ்வளவு விசேஷமான ஒரு நாள்ல சமர்த்த ராமதாசருடைய வைபவத்தை நாம அனுபவிச்சுருக்கோம். சமர்த்த ராமதாசர் அழகா சம்பாஜி ராஜேவுக்கு கடுதாசிலாம் எழுதி முடிச்சுட்டார். அவருடைய கடைசி கர்மா வரைக்கும் பண்ணிடணும் இல்லையா? அப்பதான் அந்த பூர்த்தி அப்படின்னு ஒரு கம்ப்ளீஷன். எப்படி நம்ம சாப்பிடும்பொழுது அந்த கடைசி வாய் சாப்பிட்ட பிறகுதான் பூரணம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். நல்ல தாகம் எடுக்கிறது. ஒரு பாட்டில் தண்ணியோ ஒரு சொம்பு தண்ணியோ அவரவர்கள் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணீர் குடிப்போம். அந்த உடலுக்கான அந்த தாகம் எவ்வளவு இருக்கோ அந்த தண்ணி குடிச்ச பிறகுதான் அந்த தாகசாந்தின்னே பேர் இருக்கு. தாகம் அடங்கும். அந்த மாதிரி வேலைதான் முடிஞ்சாச்சு, கிளம்பலாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீஷன் வரும். இப்ப வெளியூருக்கெல்லாம் போவோம், ஏதோ ஒரு வேலைக்காக போறோம் வச்சுக்கோங்களேன். முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்க தோணாது, கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிடுவோம். இப்போ நான் நிறைய யாத்திரை போயிட்டு இருக்கேன். அந்த யாத்திரையோட
கடைசியில் வந்தாச்சு அந்த இடத்துல கிளம்புறோம்னா அவ்வளோ, அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன், கிளம்பலாம் அவ்வளோதான். அப்புறம் அடுத்து வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த ஃபிஷ்ஷாக கூட சமயத்துக்கு சொல்லுவாள், அது எப்படி டக்கு இப்படி மாறுது. நான் சொன்னேன், அது முடிஞ்சாச்சு இல்லையா, அந்த வேலை முடிஞ்சாச்சு, அடுத்து என்ன வேலையை அதை பார்க்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் குருஜி அம்மாவோட ட்ரைனிங். முடிஞ்சாச்சு இல்லையா, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம், எல்லாம் கொண்டாடி முடிச்சு எல்லாம் ஆற்று கிளம்பிடுவோம். அவாடா சூப்பராக கொண்டாடிட்டோம்னு உட்காந்தா குருஜி அம்மா கடை கடைன்னு, சரி இந்த டேபிள் எடுத்து போடு, அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்சிடும், திருப்பி எல்லாம் செட் ஒழுங்காக பண்ண வீட்டில் இருந்துடுவாள். இப்போதானே முடிஞ்சிருக்கு. அந்த லேக்ல அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஜாலியாக இருக்கானா அதான் நடக்காது. அதாவது அந்த கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்ச உடனேயே எல்லாத்தையும் எடுத்துடணும், எடுத்துட்டு திரும்பியும் அடுத்த நாள் காத்தால படுத்துக்கிறதுக்கு முன்னாடியே வீடு திரும்பி பழைய செட்டப்பில் மாற்றிட்டு தான் படுத்துக்கணும். அது ஒரு ரூல். அதெல்லாம் தான் எனக்கு நிஜமாவே இன்னைக்கு என் லைஃப்பில் பெரிய வழிகாட்டியாக இருக்குது. இப்போ யாத்திரையெல்லாம் போகிறேன் அப்படின்னா போன உடனே என்னோடய ஃபோன் சார்ஜர், அடுத்த நாள் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டியெல்லாம் மூடி வச்சு கரெக்டாக வச்சுட்டுருவேன். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி காத்தால எழுந்தால் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை எடுத்து பேக் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது மட்டும் தான் டைம், அவ்வளோதான். கரெக்டாக எல்லாம் எடுத்து காத்தால அப்படியே எடுத்து கிளம்பிடணும். அந்த செட்டப் மாறவே கூடாது. அது மகாத்மாக்கள் சொல்லி கொடுக்குற ஒரு அழகான வழி. வந்தாச்சு, வேலையை முடிச்சாச்சா, கிளம்பிகிட்டே இருக்கணும். ட்ரெயினில் போகிறோம், ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ இல்லாட்டி 24 மணி நேரமே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சில ட்ரெயினில் 36 மணி நேரம்லாம் இருக்கும். தெரிஞ்சே ஏறுவோம். ஆனால் அந்த இறங்க போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அப்படியே இறங்கிடணும், அவ்வளோதானே. அதுக்கு மேலே அங்கே உட்காந்து ஆஹா ட்ரெயின் நல்லா இருக்கும் 36 மணி நேரம் வாழ்ந்தேனே அப்படிலாம் உட்கார முடியாது. இறங்கி போயிட்டே இருக்கணும். மகாத்மாக்கள் அவள்கிட்ட இறங்கி போயிட்டே இருப்பா. அப்படி ஆதிசங்கர பகவத் பாத தான் வந்த வேலையெல்லாம் பூர்த்தி அடைந்திருந்தது. 32 வயசு. பலவிதமாக உண்டு. அதில் ஒரு விதம் கேதார்நாத் கோயில் பின்னாடி அப்படியே ஏறினார், அப்படியே மறைஞ்சிட்டார் அப்படின்னு. ராமானுஜர் 120 வயசு ஆயாச்சு, கிளம்பணும், சமையலாம் எடுத்து கிளம்புறார். அப்படி மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் வந்த காரியம் முடிஞ்சாச்சுன்னா அதுக்கு மேலே அவளுக்கு இங்கே இருக்கணும், அனுபவிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் தான் வச்சுக்க மாட்டேன். வரும்பொழுது என்னென்ன வேலைகள் உண்டுன்னு வருவா, முடிச்சாச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருப்பார்கள். சமர்த்த ராமதாசர் சரி போய் அவருக்கு இந்த ஷாஃபல் ராமராயா மேலே அவருக்கு ஒரு தனி பிரீத்தி உண்டு. அதனால நேர சஜ்ஜன்கள்லேருந்து ஷாஃபல் போகிறார். ராமராயாவை பார்க்குறார். அப்படியே கண்களில் கண்ணீர் வர்றது, கையை கூப்பிக்கிறார். ஒரு பாட்டுக்கு உட்காந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படி ஜபிக்கிறார். ஒரு இப்படி பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவருக்கு என்னமோ ஒரு இந்த ஜனங்களுக்காக அப்பொழுதும் ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அவருக்கு வராது. நிறையாட்ட பிரார்த்திக்க முடியும். இது நாள் வரைக்கும் இவரிலிருந்து வழிகாட்டின்னு இருந்தார். நிறைய சிஷ்யாவை உருவாக்கியிருக்கார், நிறைய மடங்கள்லாம் உருவாக்கியிருக்கார். ஆனாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுக்காக எவ்வளோ பிரயத்தனம். ஒரு விதத்தில் சொன்னோம்னா சமர்த்த ராமதாசருடைய கடைசி அபங் அப்படிதான் சொல்லணும். பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார், கல்யாணகரி ராமராயா, அதாவது அனுகிரகம் பண்ணுப்பா, அருள் செய் ராமா, அருள் செய். கல்யாணகரி ராமராயா, ஜனஹித விவரி, தளமள தலமள होथची आहे, हे जन हाथी धरी, अपराधी जन चुकतची घेले, तुझा तुंची सावरी, कठीण त्यावरी कठीण झाले, आथा न दिसे उरी, कोठे जावे काय करावे, आरंबली बोहरी, दासमणे आंगी खेळे, पावलो दयेसी नाही सरी, கல்யாணகரி ராமராயா, அருள் செய் ராமா. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நீதான் ரட்சிக்கணும். இவர்கள்
துஷ்ட காரியங்கள்ல ஈடுபட்டாலும் அதிலிருந்து அவர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டியதும் நீதான். தர்மம் இவாளுக்கு புரியறதில்லை, தர்மத்தை ஃபாலோ பண்றது இவாளுக்கு பெரிய ருச்சி இல்லை. சில பேர் விவரம் தெரியாமல் இருக்கா. ராமராயா நீதானே கிருப பண்ணணும். ஏன்னா காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கு. உன்னாலே மட்டும்தான் ஜனங்களை ரட்சிக்க முடியும். அதாவது தான் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த இந்து சாம்ராஷ்டிரம், இந்த ஜனங்கள், தன்னுடைய மடம் எல்லாமே ராமராயா நீ பார்த்துக்கோ, உன்னாலதான் இதை எல்லாம் ரட்சிக்க முடியும். வேற யாரால முடியும் சொல்லேன்னா, இவ்வளவு நாள் அவர் ஓடின ஓட்டம், பண்ணின காரியம் எல்லாம் ராமனுடைய பலத்தினால். ராமராயாதான் சிவராயாவை அனுப்பி இந்த சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணான். ஹே ராமா கல்யாணகரி ராமராயா அருள் செய்வாய் ராமா, இன்னருள் செய் ராமா, கருணை புரி ராமா அப்படின்னு கைய கூப்பிண்டு கண்கள்ல கண்ணீர் வழிய தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, சனாதன தர்மத்திற்காக ஒரு பிரார்த்தனை. நமக்கு பாக்கியம். இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு இத விஷயத்தை சொல்ற ஒரு பாக்கியம். இப்படி மனமுருகி நமக்காக அவர் பண்ண பிரார்த்தனை இன்னி வரைக்கும். இந்த கல்யாணகரி ராமராய பல சந்தர்ப்பங்கள்ல மகாராஷ்டிரால இந்த மராட்டி ஜனங்கள் அவ கிரகத்திலேயோ இல்லாட்டி எங்கேயாவது கொஞ்சம் ஒரே இடைஞ்சலா இருக்கு, இன்னல்களா இருக்கு, ஒன்றும் வழி தெரியல, போகும் வழி புரியல, ஒரே கலக்கமா இருக்கு, கலங்கி போய் கிடக்கிறான பொழுது இந்த அபங்கத்தை பாடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கார். எப்படி வைஷ்ணவாள்லாம் ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கழகனம்மா அரங்கமா நகருளானே அப்படின்னு புலம்புவார்களோ அந்த மாதிரி கல்யாணகரி ராமராயா எல்லாருக்கும் நன்மை செய் ராமா அப்படின்னு உள்ளம் உருகி பிரார்த்திக்கிறார். அதாவது அவருடைய அந்திம காலம் வந்த பொழுது கூட உள்ளம் உருகி நமக்காக ஒரு பிரார்த்தனை. அவ்வளவு பெரிய ஹிருதயம் இருக்கும் அவளுக்குலாம் இல்லையா? அப்படியே பிரார்த்திக்கிறார். அப்படியே அப்ப இந்த சாஃபல் ராமராயா பார்த்துருக்கா, அவருக்கு அழகா ராமனுடைய திருக்காட்சி கிடைக்கிறது. ரொம்ப அழகாக பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன் ஜம்மனு காட்சி, செந்தாமரை பாதங்கள், கருணையில திருமேனி, அழகான விரல்கள், ஜோரான கணுக்கால்கள், முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, சிற்றிடை, பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், மகன்றை சாலமான மார்புகள், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், கைகள் வில்லு, வலது எப்படி அழகா ஆசீர்வாதம் பண்றான் ராமன், எடுப்பான கழுத்து, ஜோரான செங்கனி வாய், முத்துப்பற்கள், தீர்க்கமான நாசிகள், அழகான கரியவாகி தொடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள், அழகான நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம், காதல குண்டலம், சக்கரவர்த்தி திருமகன், பல 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 பலன்னு இருக்கான். அச்சோ ஓர் அழகியவா அப்படின்னு திருமந்திய மன்னன் சொல்ற போல அத்தனை அழகான ஒரு ராமன் காட்சி தான். அவனுடைய வில்லு அம்பரா துணியெல்லாம் அப்படி கழட்டி வச்சுட்டு ரெண்டு கையை அப்படி விரிச்சுண்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். ராமதாசர் கையை கூப்பிட்டு கல்யாணகரி ராமராயா அப்படின்னு பாடுறார். ராமன் வா வான்ற மாதிரி கூப்பிடுறான். இவருக்கு தன்னுடைய பிரமைன்னு நினைச்சுக்கிறார். சில சந்தர்ப்பங்கள் மகாத்மாக்கள் என்ன பண்ணுவான்னா, அது கற்பனையா சத்தியமா, தன்னுடைய ஒரு இந்த கபவாத பித்தத்தினால வர ஒரு மனப்பிராந்தினால வரக்கூடிய ஒரு காட்சியா நிஜமா அப்படி ஒரு
சும்மா ஒரு குருடாம்போக்குத்தனமா எனக்கு சுவாமி தரிசனம் கிடைச்சதுலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப தீர்மானமா தெரிஞ்சாதான். அப்ப சமர்த்த ராமதாசர் பார்த்தா உடனே மாருதி ராயா அப்படின்னு மாருதி ராயாவை கூப்பிடுறேன். இது ராமன் தான் யார் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? மாருதி ராயாக்கு தானே கரெக்டா தெரியும் இது ராமனா, கற்பனையா, கனவா, இல்லாட்டி மனதினுடைய பிரமையா அப்படின்னு. உடனே அடுத்த க்ஷணம் மாருதி ராயா ஆவிர்பவிக்கிறாராம் இந்த சமர்த்த ராமதாசர். ஏன்னா மாருதி ராயா தானே சமர்த்த ராமதாசருக்கு முதல்ல பிரத்யக்ஷம். பாருங்க, இன்னைக்கு சரியா ஹனுமத் ஜெயந்தி. இந்த ஹனுமத் ஜெயந்தியில இந்த விஷயங்கள்லாம் சொல்றோம்னா சமர்த்த ராமதாசர் எவ்வளவு சத்தியம், சாஃபல் ராமராயா எத்தனை சத்தியம், ஆஞ்சநேய மூர்த்தியுடைய ஜெயந்தி எத்தனை சத்தியம்ன்றது புரிவாரு. அப்ப மாருதி ராயாவை சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார். அப்ப மாருதி ராயா சொல்றார், ராமராயா உன்னை கூப்பிடுறார், இங்க வந்த காரியம் முடிஞ்சாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நீ ராமனோட இருக்க வேண்டியது தானே, இனி எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு கொடுத்துட்டார். நிஜமாவே அது தெரியும். அது கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு மேல இந்த சரீரம் கூட பாரமா தெரியாது. துக்கத்துல வாழ்க்கை பாரமா தெரியறது, சரீரம் பாரமா தெரியறது, குடும்பம் பாரமா தெரியறது, பந்துக்கள் பாரமா தெரியாது. அது துக்கம், அவமானம், அப்புறம் வியாதி, இதுல எல்லாம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் பாரமா தோணும். அது அந்த அந்த மொமெண்ட்டுக்கு தான் தோணும். கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது நம்மளை அவமானப்படுத்தியிருப்பா, அப்ப செத்து போயிடலான்னு தோணும். அப்புறம் அவளே பேசின உடனே எல்லாம் இருக்கலாம், ஏதோ அவசரத்துல சொல்லிட்டா அப்படின்னு நமக்கு தோணும். ஏதோ ஒன்று நினைச்சோம், நஷ்டமா போயிடுத்து, முயற்சி பண்ணோம், உடனே துக்கம் தாழ முடியாது, இவ்வளவு பணம் போச்சு அப்படின்னு அர்த்தப்படும். அப்புறம் ஏதோ ஒன்றுல சமாதான கடையில் ஏதோ ஒன்றுல அதுக்கான நஷ்ட இது கிடைச்சாச்சுன்னா அப்புறம் அது மறந்து போயிடும். ரொம்ப வேண்டப்பட்டவா மரணம் அடைஞ்ச உடனே ஒரு வாழ்க்கையே அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம திடீர் இருட்டில் கொண்டு தள்ளி விட்டா மாதிரி இருக்கும். அப்பயும் போயிடலாம், பாரமா இருக்கும். அதெல்லாம் வேற. இது ப்ராப்பராகவே வந்த காரியம் முடிஞ்சாச்சு. அதனால இனி சரீரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அழகான ஒரு பாவம். இப்ப நாமெல்லாம் சரீரத்தை கொண்டு சுக துக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த சரீரத்தை மேல ரொம்ப ஒரு பிரீத்தி உண்டு, ஒரு பிரியம் உண்டு. உலகத்திலே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் நம்ம சொல்ல வேண்டிய முதல் பதில் என் உடம்பு பிடிக்கும். இதை வச்சுட்டு தான் மற்றவ எல்லாரையும் பிடிக்கும். நம்ம உடம்பு பிடிக்காம யாராவது இருப்போமா சொல்லுங்க? நம்ம எல்லா சமயத்திலும் நமக்கு நம்ம உடம்பு மேல அவ்வளவு பிரீத்தி உண்டு. அப்ப சமர்த்த ராமதாசர் கிட்ட சொல்லியாச்சு, ஆஞ்சநேய சுவாமி ராமன் வர சொல்லியாச்சு, நீ அந்த காரியம் பூர்த்தி ஆயாச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ரொம்ப சந்தோஷம் சமர்த்த ராம. ஏன்னா சிவாஜி ராயா போயாச்சு, அடுத்த தலைமுறை வந்தாச்சு, அந்த சம்பாஜி ராஜேவுக்கும் விஷயம் சொல்லியாச்சு. ஒரே ஆளே பல வருஷங்கள்லாம் இருக்க முடியாது. அவ வந்த காரியம் முடிஞ்சுன்னு கிளம்பிடணும். சங்கரெல்லாம் 32 வயசுல கிளம்பிட்டார், விவேகானந்தர் அப்படி கிளம்பிடுறார், சுவாமி நம்மாழ்வார் அப்படி கிளம்பிடுறார். யாரோ சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய வருஷங்கள் இருக்கா. அப்ப கூட எதுவாயினும் அந்த காலகட்டம் வரும்பொழுது கிளம்பித்தானே ஆகணும். அது ஒரு மனமுருகி இவருக்கு தெரியாமலே அந்த அபங்கம் அப்படியே எல்லாருக்கும் நல்லது பண்ணு, இப்ப ஜனங்களுக்கு அசத்தா இருக்கவாளுக்கு சத்புத்தியை கொடு, துஷ்டர்களுக்கு எல்லாம் தெளிவை கொடுத்து நல்வழிப்படுத்து, இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணார். அழகா ராமராயா பார்த்தா, நன்னா சேவிச்சார். மனசுல சமாதானம், ஒரு திருப்தி. சாஃபல் ராமராயாவை பார்த்தாச்சு. அவருடைய ரொம்ப பிடிச்ச மூர்த்தியாச்சு சாஃபல் ராமராயா. நிறைய இடங்கள்ல மாருதியை ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு, எல்லாம் உண்டு. ஆனா சாஃபல் ராமராயா ஸ்பெஷல் அவருக்கு. அதனால ராமராயா கிட்ட உத்தரவு வாங்கிட்டார். திரும்ப நேர சாஃபல்லேருந்து தன்னுடைய சஜ்ஜன்கள் வந்தார், சஜ்ஜனங்களின் கோட்டை. ஏன்னா பிரத்யேகமா சிவாஜி ராஜே நீ இங்கதான் இருக்கணும் இனி உங்க காலம் வரைக்கும்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கான். அந்த ஒரு உத்தம சிஷ்யனுடைய பிரார்த்தனை. சிவாஜி ராஜேனால ஒருபடி வசதி தான் சமர்த்த ராமதாசருக்கு. அது எப்படி அப்படி பண்ணலாமான்னா, அவன் அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு இல்லை பண்ணியிருக்கான் இந்து சாம்ராஜ்யத்துக்காக. அவனை மாதிரி எத்தனை பேர் தியாகம் பண்ண முடியும்? அவனுக்கு அப்புறம் எத்தனை பேர் பண்ணியிருக்கார்கள்? அவன் பெரியவன் தானே.
அப்ப அவனுடைய அந்த ஆத்மாவினுடைய ஒரு ஆசையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தர்மம் ஒரு குருவுக்கு உண்டு. ஏன்னா ஒவ்வொரு சிஷ்யாளுக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான கமிட்மெண்ட் வச்சுருப்பா குரு. அதாவது அவர்களுக்கு பண்ணி கொடுத்தணும், அவர்களுக்கு இந்த விஷயத்துல இந்த ஆனந்தத்தை கொடுத்தணும், அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிடணும், அவர்களுடைய இந்த ஆசைக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும், அப்படி சங்கல்பம் பண்ணி வச்சுருப்பா. அந்த மாதிரி சமத்ராமதாசருக்கு சஜ்ஜன்கட் போகணும். சஜ்ஜன்கட்ல தன்னுடைய அந்திம சரீரத்தை விடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் அவருக்கு. அதானே நம்ம சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சிஷ்யனுக்காக சாஃபல் ராமராயா கிட்ட விட வாங்கிட்டு நேர சஜ்ஜன்கட் கிளம்புறார். இல்லாட்டி அவருக்கு என்ன சாஃபல்லையே கூட சரீரத்தை விட முடியும், அவருக்கு எங்க வேணாலும் விடலாமே. ஆனாலும் சஜ்ஜன்கட். சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.